Hi students, in this video you are going to learn about chapter 18 continuation. First you are going to see about the e-library. So library பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல்ஸ்லேயே லைப்ரரி இருக்கும். லைப்ரரின்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வர்றது புக்ஸ் தான். இப்போ ஸ்கூலில் நமக்கு ஏதாவது புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இமீடியட்டாக லைப்ரரிக்கு போயிட்டு நம்ம புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறோம். அதே மாதிரி நமக்கு இன்டர்நெட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா லைப்ரரி இருக்குது. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, இ லைப்ரரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இ மீன்ஸு எலக்ட்ரானிக். ஸோ எலக்ட்ரானிக் லைப்ரரி இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்கிறதுனால தான் அதை என்னன்னு சொல்கிறாங்க, இ லைப்ரரி அப்படின்னு சொல்கிறாங்க. E-libraries are portal or website of collection of e-books. ஸோ அது எப்படி இருக்கும் அந்த லைப்ரரினா, இட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எ வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் வேணுமோ எல்லா புக்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ கேன் டேக் அண்ட் ரீட் எனி புக்கை, யூ கேன் டவுன்லோட் இட் இன் யோர் கம்ப்யூட்டர் ஆர் மொபைல் ஆர் அ டேப் ஆர் அ லேப்டாப். The Tamil e-library services provide thousands of Tamil books as e-books, mostly at free of cost. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் புக்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. தமிழ் புக்ஸுக்குன்னே ஒரு லைப்ரரி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தமிழ் புக் ஏதாவது வேணும், ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த லைப்ரரியிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோ நீட் டு பே த மணி. It is the most useful service to Tamil people who live far away from their homeland. இப்போ நிறைய தமிழ் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை விட்டுட்டு, அதாவது இந்தியா மட்டும் இல்லாமல் அவுட் சைடு அதர் கண்ட்ரீஸ்லேயும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தமிழ் புக்ஸ் படிக்கணும் அப்படின்னாக்கா தே கேன் யூஸ் திஸ் இ லைப்ரரி. ஸோ திஸ் இ லைப்ரரி இஸ் எ ஹெல்ப்ஃபுல் ஃபார் தோஸ் பீப்புள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தமிழ் இ லைப்ரரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன இ லைப்ரரி அவைலபிளாக இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதோட வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க, வெப் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஜஸ்ட்டு யூஸ் திஸ் வெப்சைட், கோ அண்ட் செக் வாட் ஆர் த புக்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ யூ கேன் செக் அண்ட் இஃப் யூ வாண்ட் எனி புக் டவுன்லோட் ஃப்ரம் தோஸ் libraries and you can read whenever you want. So now we will see one by one what are the e-libraries are available. Tamil Nadu School Education and Teacher Education Training Textbooks and Resource Books, Tamil Virtual Academy, Kannimara Public Library, Tamil Digital Library, Chennai Library, Tamilagam, Project Madurai, Old Books and Manuscripts, Noolagam, அண்ணா செட்டினரி லைப்ரரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரிஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ டு திஸ் வெப்சைட் அண்ட் யூ கேன் டவுன்லோட் த தமிழ் புக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டைப்பிங் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் சாஃப்ட்வேர். ஸோ கம்ப்யூட்டர் மொபைலில் எப்படி தமிழ் யூஸ் பண்ணலாம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு டு டைப் டாக்குமெண்ட்ஸ் இன் வேர்ட் ப்ராசஸர் அண்ட் சர்ச் இன்ஃபர்மேஷன் ஆன் த இன்டர்நெட். இப்போ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் வேர்ட் ப்ராசஸர் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், தமிழ் யூஸ் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் த சாஃப்ட்வேர். ஸோ லைக் தட் இன்டர்நெட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், தமிழ்லேயே நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். டைப்பிங் தமிழ் யூஸிங் Tamil interface software is a familiar one among the different methods of typing. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தமிழ் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தி சாஃப்ட்வேர் வி கேன் ஈஸிலி டைப் இன் த கம்ப்யூட்டர் ஆஸ் வெல் அஸ் இன் த இன்டர்நெட். This is the simplest method of typing Tamil in both computer and smartphones. So familiar Tamil keyboard interface. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. கீபோர்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா நமக்கு கம்ப்யூட்டரில் கீபோர்ட் வரும். அப்படி இல்லைனா கீபோர்ட் செட்டிங் சேஞ்ச் பண்ணோன்னா நம்ம அதாவது ஹார்ட்வேராக கீபோர்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஃபிசிக்கல் பார்ட்டு, அதை யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம், தமிழ் டைப் பண்ணலாம். NHM Writer, E-Kalapai and Lipiker are familiar Tamil keyboard interfaces software that is used for typing Tamil, which works on Tamil Unicode using phonetics. இப்போ கம்ப்யூட்டரில் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ these softwares are available. This is freely available in the internet. You can download from the internet and install into your computer. ஸோ இது எது பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா யூனிகோடு. ஸோ யூனிகோடு என்கோடிங் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா we can use the local languages also.
Selenium and Ponmadal are familiar Tamil keyboard layouts that works on Android operating system in smartphone using phonetics. இப்போ மொபைல் ஃபோனில் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா we have two apps Selenium and Ponmadal. With the help of these apps we can type Tamil in mobile also. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலப்பை அந்த சாஃப்ட்வேரோட ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் ரெஃபர் திஸ் இன் யோர் இன்டர்நெட், டவுன்லோட் அண்ட் ட்ரை இன் யோர் கம்ப்யூட்டர். Next we are going to see Tamil Office Automation application. Famous office automation software like Microsoft Office, OpenOffice, etc. provides complete Tamil interface facility. இப்போ ஃபேமஸான ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், ஓப்பன் ஆஃபீஸ். ஸோ இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஹாவ் இன் இங்கிலீஷில் தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். பட் nowadays these softwares it came in a Tamil language. These softwares are downloadable and installed in your computer. After installation your office automation software environment will completely change to Tamil. நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஆகும், அந்த சாஃப்ட்வேர்ஸில் வர மெனூஸ், ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழில் தான் காமிக்கும். Menu bars, names of icons, dialog boxes will be shown in Tamil. Moreover, you can save your files with Tamil names and create folders with Tamil names. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் அதாவது இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டூல்ஸ் தமிழில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைல்ஸ், மெனூஸ் இது எல்லாமே நமக்கு மெனு பாஸ், ஐகான்ஸ் எல்லாமே நமக்கு தமிழிலே டிஸ்பிளே ஆகும். சேம் டைம் நம்ம ஃபைலோட நேம்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், தமிழ்லேயே நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். So this facility we have here. Here one example diagram they given. So this is a LibreOffice Writer environments in Tamil. இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி டேப் நேமு, ஆப்ஷன் நேமு எல்லாமே எப்படி இருக்குது, தமிழ்லே இருக்குது. ஸோ ஈஸிலி வி கேன் ஒர்க் இன் டு திஸ் சாஃப்ட்வேர். ஸோ இந்த LibreOffice Writer சாஃப்ட்வேருக்கு பார்த்தீங்கன்னா அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் we have few more softwares. என்னென்ன சாஃப்ட்வேர்னால் தமிழ் ஓப்பன் ஆஃபீஸ், அழகி யூனிகோட் எடிட்டர், பொன்மொழி, மென்தமிழ், கம்பன், வாணி ஆர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் working exclusively for a Tamil. So this software is fully developed only for a Tamil language. You can use these application to work completely in Tamil. உங்கள் சிஸ்டமில் நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும், இல்லை எனக்கு சாஃப்ட்வேரே தமிழில் வேணும் அப்படின்னா யூ கேன் இன்ஸ்டால் எனி ஒன் ஆஃப் தீஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஃப்ரம் த இன்டர்நெட். இட்ஸ் ஃப்ரீலி அவைலபிள் இன் த இன்டர்நெட். Next we are going to see Tamil translation application. இப்போ நான் டைப் பண்ண வேண்டாம் எனக்கு, பட் ஐ நீடு தமிழ். இப்போ நான் என்னெல்லாம் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேனோ எல்லாமே எனக்கு தமிழில் வேணும் அப்படின்னா for that also we have a translation software. அந்த சாஃப்ட்வேருக்கு நேம் Tamil Pori. So Tamil Pori is a Tamil translation application having more than 30,000 Tamil words equivalent to English words. ஸோ அதில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது, 30,000 தமிழ் வேர்ட்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு ஈக்குவலான தமிழ் வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கிலீஷில் ஒரு வேர்டு சிம்பிள் சென்டென்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், தமிழுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அ ஒன் வே. அனதர் வே, கூகுள் இட் செல்ஃப் ஹாவ் எ டிரான்ஸ்லேட்டர் இங்கிலீஷ் டு தமிழ். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும், தமிழுக்கு டிரான்ஸ்லேட் ஆகிடும். தட் யூ கேன் காப்பி அண்ட் பேஸ்ட் இன் யோர் வேர்ட் ப்ராசஸர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே எப்படி உருவாயிருக்கு, வித் த ஹெல்ப் ஆஃப் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். என் கம்ப்யூட்டரே எப்படி உருவாயிருக்கு, வித் த ஹெல்ப் ஆஃப் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ நவ் த டெவலப்மெண்ட் ஆஃப் அ டெக்னாலஜி, தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நியூ டெக்னாலஜிக்கும் கூடயும் அடாப்ட் ஆகுது. ஸோ தட்ஸ் வை வாட் தே டன், தே டெவலப்டு எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் தமிழ். ஸோ அது என்ன லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா எழில். ஸோ இந்த லாங்குவேஜை பைத்தான்ற லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் இந்த லாங்குவேஜை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆர் தேர். ஸோ வை தே சூஸ்டு பைத்தான்னா, பைத்தான் இட் இஸ் இன் த ஃபஸ்ட் பிளேஸ். ஸோ வென் கம்பேரிங் டு அதர் லாங்குவேஜ் பைத்தான் ஆக்குபைட் த ஃபஸ்ட் பிளேஸ்.
most of the places they started to use the Python. They are using the Python also. For example, Google, Facebook லாம் பார்த்தீங்கன்னா they are using the Python. So that's why they based on a Python they developed this programming language. Next we are going to see Tamil information interchange coding system. நீங்கள் சாப்டர் 2ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் என்கோடிங் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க. இங்கே தமிழுக்குனே ஒரு என்கோடிங் சிஸ்டம்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா TSCII, தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஸோ இந்த என்கோடிங் சிஸ்டம் டெவலப்டு ஒன்லி ஃபார் அ தமிழ் லாங்குவேஜ். கம்ப்யூட்டர்ஸ் ஹேண்டில் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஸ் பைனரி சிஸ்டம். ஸோ கம்ப்யூட்டரில் நம்ம என்ன டேட்டாஸ் என்ன லாங்குவேஜில் கொடுத்தாலும் அது எப்படி எடுத்துக்கும் இந்த ஃபார்ம் ஆஃப் பைனரி, தட் இஸ் zeros and ones. Computers use ASCII encoding system to handle data and information. ஸோ ஜென்ரலாக எந்த என்கோடிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ASCII, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், இந்த என்கோடிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. The ASCII encoding system is applicable only for handling English language. ஸோ அந்த encoding systemல பார்த்தீங்கன்னா it can able to handle only English language. It cannot able to handle local languages. Therefore, TSCII, Tamil Script Code for Information Interchange, is the first encoding system to handle our Tamil language. ஸோ தமிழ் லாங்குவேஜ் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னே இந்த என்கோடிங் சிஸ்டமை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. திஸ் என்கோடிங் ஸ்கீம் வாஸ் ரிஜிஸ்டர்டு இன் IANA, இன்டர்நெட் அசைன்டு நம்பர்ஸ் அத்தாரிட்டி. ஸோ இந்த IANAல என்ன பண்ணுறாங்க, இந்த என்கோடிங் சிஸ்டமை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த IANAன்றது இட்ஸ் எ பார்ட் ஆஃப் ICANN. ஸோ ICANN அப்படின்னா த இன்டர்நெட் கார்ப்பரேஷன் ஃபார் அசைன்டு நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ். So next one is ISCII, Indian Script Code for Information Interchange. This is one of the encoding schemes specially designed for Indian languages including Tamil. It was unified with the Unicode. So already you know about the Unicode, that is the encoding system. Nowadays modern computers are using a Unicode encoding system. Why means the computer want to handle the local languages also. இப்போ இந்த ISCII அப்படின்ற என்கோடிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இட் கண்டெயின் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்தியன் லாங்குவேஜஸ். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நியர் 20 லாங்குவேஜஸ்க்கு மேலே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா லாங்குவேஜஸையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த என்கோடிங் சிஸ்டம்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் யூனிஃபைடு வித் யூனிகோட். ஸோ நெக்ஸ்ட் we are going to see about the Unicode. Unicode is an encoding system designed to handle various world languages including Tamil. ஸோ யூனிகோட் பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜஸும் ஹேண்டில் பண்ணும், வேர்ல்டு லாங்குவேஜஸும் ஹேண்டில் பண்ணும். ஸோ இன் தட் தமிழ் ஆல்சோ இஸ் தேர். ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் 1.0.0 வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் அக்டோபர் 1991. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 1991. யூனிகோட் இஸ் த பெஸ்ட் சூட்டபிள் டு ஹேண்டில் தமிழ். ஸோ தமிழ் லாங்குவேஜை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூனிகோட் என்கோடிங் சிஸ்டம் தான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் we are going to see தமிழ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது அப்படின்னாலே அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ இட்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் எ சாஃப்ட்வேர். அது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி மேக் பண்ணியிருப்பாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும். பட் நவ் they made a operating system in Tamil language also. An operating system is needed to access electronic systems such as computer and smartphone. Microsoft Windows is very popular operating system for personal computers. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்லேயும் நம்ம மைக்ரோசாஃப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். Some computers they are using the Linux and Unix operating system. இப்போ மைக்ரோசாஃப்ட்டுக்கு அப்புறம் எது ஃபேமஸ் பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆர் யூஸ்டு டு அக்சஸ் எ கம்ப்யூட்டர் ஈஸிலி. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்லி கண்ட்ரோலிங் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். An operating system should be easy to work and its environment should be in an understandable form. இப்போ நம்ம OSல ஒர்க் பண்ணுறோம், அதாவது கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா
we want to know how to work into the computer, we want to know how to do all the works. So இது நம்ம own languageல இருந்தது அப்படின்னா it's easy for us, so that's why they developed the operating system in our mother tongue, that is a Tamil language. Thus all operating systems used in computers and smartphones are offered in Tamil environment. Windows Tamil environment interface should be downloaded and installed from the internet. ஸோ விண்டோஸ் தமிழ் என்விரான்மெண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு நெட்லேயே அவைலபிளாக இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும். இட் டிஸ்பிளேஸ் ஆல் விண்டோ எலமெண்ட்ஸ் சச்சஸ் அ டாஸ்க் பார், டெஸ்க்டாப் எலமெண்ட்ஸ், நேம் ஆஃப் ஐகான்ஸ், கமெண்ட்ஸ் இன் தமிழ். ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டாஸ்க் பார், டெஸ்க்டாப்பில் இருக்க எலமெண்ட்ஸு, ஐகான்ஸோட நேம்ஸு, கமெண்ட்ஸ் எல்லாமே எந்த லாங்குவேஜில் இருக்கும்? தமிழ் லாங்குவேஜில் இருக்கும். Next we are going to see organization and projects to develop Tamil. ஸோ தமிழை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். Tamil Virtual Academy with the objectives of spreading Tamil to the entire world through internet. Tamil Virtual University was established on 17th February 2001 by the government of Tamil Nadu. ஸோ தமிழை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஒன்று, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அது என்னென்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 17th February 2001. யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ நவ் திஸ் ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன்ஸ் வித் த நேம் ஆஃப் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. இப்போ அது எந்த நேமில் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. It offers different courses in Tamil language, culture, heritage, etc. from kindergarten to undergraduation level. ஸோ அந்த அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா we have a lots of courses related to the Tamil language. அதாவது கல்ச்சர், ஹெரிட்டேஜ், பண்டைய காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து தற்காப்பு கலைகள் எல்லாம் இருக்கும். எப்படி நாகரிகமாக இருந்தாங்க, அவங்களோட கல்ச்சர் என்ன, பாரம்பரியம் என்ன, அதை பற்றின நிறைய கோர்சஸ் வந்து இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் இருக்குது. ஸோ அவங்க யார் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டன், அதாவது சின்ன பசங்கள்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கான கோர்சஸ் எல்லாமே இந்த அகாடமியில் இருக்குது. ஸோ ஹியர் தே கிவன் த வெப்சைட். இஃப் யூ வாண்ட் டு நோ டீட்டெயில்ஸ் அபவுட் ஆல் தீஸ் கோர்சஸ்னா we can refer this website. Just you check and see what available in this website. Next we are going to see Tamil Language Council Singapore. So சிங்கப்பூரில் ஒரு தமிழ் கவுன்சில் இருக்கு. With the objectives of promoting the awareness and greater use of Tamil among the Singaporeans, in 2001 the Council of Tamil Language was formed by the Ministry of Information Communication and Arts, Government of Singapore. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் என்ன பண்ணாங்க, அங்கே நிறைய தமிழ் பீப்புள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட தமிழ் பற்றின அவேர்னஸ்ஸு, தமிழ் லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதுக்காக they started a council. ஸோ in which year, in 2001 they started a Council of Tamil Language. அதோட நேம் என்ன அப்படின்னா வளர் தமிழ் இயக்கம். இதுதான் வந்து அந்த கவுன்சிலோட நேம். ஸோ அதோட வெப்சைட் அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு செக் த வெப்சைட் வாட் தே கிவன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ மதுரை ப்ராஜெக்ட். ஸோ Project Madurai is an open and voluntary initiative to collect and publish free electronic editions of ancient Tamil literary classics. ஸோ அந்த மதுரை தமிழ் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா புராணங்கள், இலக்கியங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா புக்ஸாக இருக்கும். அந்த புக்ஸ் எல்லாத்தையும் இன்டர்நெட்டுக்கு கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎஃப் புக் we can take. இப்போ நம்ம படிக்கிற புக்ஸே வந்து பிடிஎஃபாக நமக்கு இன்டர்நெட்டில் இருக்குது. நம்ம அதை டவுன்லோட் பண்ணி மொபைல், கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்பில் வந்து நம்ம ரீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, பழங்காலத்து புராணங்கள், இலக்கியங்கள், கதைகள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, டைப் பண்ணி புக் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அப்படி இல்லைனாக்கா அந்த பேஜஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி புக் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதில் ஏதாவது தேவையில்லாத பார்ட்ஸ் ஏதாவது இருந்தது, அதை நீக்கணும் அப்படின்னா அதை நீக்கிட்டு தேவையானதை மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது இந்த காலத்தில் நமக்கு புரிகிற மாதிரி அவங்க அந்த புக்ஸ் எல்லாத்தையும் மேக் பண்ணி இன்டர்நெட்டில் வச்சுருக்காங்க. ஸோ whenever we need we can download it and we can read.
This means either typing in or scanning old books and achieving the text is one of the most readily accessible formats for use on all popular computer platforms. ஸோ நம்ம எந்த கம்ப்யூட்டர் பிளாட்ஃபார்ம்ஸில் வேணாலும் நம்ம அந்த புக்ஸை வந்து ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணுறாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் இந்த PDF ஃபார்மேட். சின்ஸ் இட்ஸ் லான்ச் இன் 1998. ஸோ எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 1998ல் Project Madurai e-text released or in Tamil script form as per TSCII encoding. So இந்த e-text அப்படின்னா through the internet they are releasing the text. So that's why they are saying as a e-text. ஸோ அது அந்த ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்குது, எந்த என்கோடிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா TSCII. ஸோ சின்ஸ் 2004 we have started releasing e-text in Tamil Unicode as well. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2004லேருந்து they started releasing e-text in Tamil Unicode. ஸோ வெப்சைட் இங்கே கொடுத்துருக்காங்க, ப்ராஜெக்ட் மதுரை வெப்சைட்டு. இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் அபவுட் those books kindly refer this website, download and read it. Next one is a Tamil Wikipedia. Wikipedia is a open source encyclopedia where any person can write an article about any subject. So Wikipedia on the website la pathinga appadina whatever information you are asking, that information is available in the Wikipedia website. அது ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கொஷின் கேட்டாலும் அது ஆன்சர் சொல்லும். இப்போ அந்த விக்கிபீடியா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஃபுல் அண்ட் ஃபுல் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். தமிழ் லாங்குவேஜோட டெவலப்மெண்ட் அதிகமானதுனால, அதோட யூசேஜ் அதிகமானதுனால அவங்க என்ன பண்ணாங்க, விக்கிபீடியாவை தமிழ்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. தெர் ஆர் மோர் தென் 1 lakh ஆர்டிகல்ஸ் இன் தமிழ் விக்கிபீடியா. ஸோ தமிழ் விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா 1 lakh ஆர்டிகல்ஸ், மோர் தென் 1 lakh, 1,00,000க்கும் மேலே ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இஃப் யூ ரெஃபர் திஸ் வெப்சைட், இங்கே வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ரெஃபர் திஸ் வெப்சைட் யூ கேன் ரீட் தோஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த விக்கிபீடியா வெப்சைட். நீங்கள் ஒன்றுமே இல்லை, கூகுளில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் யூ வாண்ட் டு நோ அபவுட் அ கம்ப்யூட்டர், இல்லை நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் யூ டைப் கம்ப்யூட்டர் இல்லைனா டீட்டெயில்ஸ் அபவுட் அ கம்ப்யூட்டர் இன் தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் வரும். அதில் விக்கிபீடியாவும் ஒரு லிங்காக இருக்கும். In order to make Tamil as a living language, it is the duty of every Tamilian to actively use Tamil in the development of technology. So நம்ம எல்லாருமே நம்மளோட மதர் டங் என்ன தமிழ். ஸோ இட் இஸ் an identity for us. ஸோ நம்ம என்ன பண்ணணும், டெக்னாலஜி டெவலப் ஆகிற மாதிரி நம்மளோட தமிழ் லாங்குவேஜையும் டெவலப் பண்ணணும். ஸோ அது வந்து ஒவ்வொரு தமிழ் பீப்புளோட ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ we have to develop our Tamil language. So it's our duty. That's all students. Thank you.